கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரே தெய்வம், அவரே நம்பிக்கை. Glory to God. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 22:30 வசனம், 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நாம் நீ எந்த கோத்திரத்தான், நீ எந்த சந்ததியைச் சேர்ந்தவன் என்று சொல்லி அநேக வேளைகளிலே சில முக்கியமான இடங்களிலே ஜனங்கள் கேட்பது உண்டு. உன்னுடைய தகப்பனார் யார், உன்னுடைய முற்பிதாக்கள் யார் என்று கேட்பார்கள். இவ்வுலகிலே நம்முடைய சந்ததியின் பெயர்கள் ஒருவேளை 4 தலைமுறை நிலைத்திருக்கும். அந்த 4வது தலைமுறைக்கு பின்பு பெயர் பெற்ற சந்ததி என்று சொல்லப்படுகிறவருடைய சந்ததி கூட எண்ணாமற் போய்விடும். இதுதான் இவ்வுலகிலே ஒரு மனிதனுடைய சந்ததியின் முடிவும் ஆரம்பமும். ஆனால் இங்கே வேதாகமத்திலே ஒரு சந்ததியை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று சொல்லி. எவ்வளவு பாக்கியம் பாருங்கள்! ஆண்டவருடைய சந்ததி. நாம் யார்? ஆண்டவருடைய சந்ததி. இந்த சந்ததியிலே எப்படி சேர்த்துக் கொள்ளப்படுவோம்? அதுதான் வேதாகமத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இயேசுவை பற்றி, அவருடைய சந்ததியின் விவரத்தை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பூமி அழிக்கப்படுவதற்கு முன்பு தேவதூதர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். இந்த தேவதூதர்கள் பாவம் செய்த பொழுது தேவனும் இந்த பூமியை அழித்தார். இந்த தேவதூதர்கள் ரட்சிப்படையும்படி இந்த தேவதூதருடைய சந்ததி இந்த பூமியிலே வாழ்ந்து மறுபடியும் நித்திய ஜீவனை அடையும்படி ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆகவேதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பூமியை அழித்து தேவதூதர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்த பொழுது, பாவம் செய்த தேவதூதர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்த பின்பு அவர் மறுபடியுமாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆதாமை சிருஷ்டிக்கிறார். ஆதாமை குறித்து அநேக திட்டங்கள் அவர் வைத்திருந்தார். ஆனால் ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார். பின்பு சில நூற்றாண்டுகள் கழிந்து ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை அவர் அழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அதை தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அழைத்த பொழுது அவன் கீழ்ப்படிந்தான். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை எல்லாம் நிறைவேற்றினான். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது மறு வார்த்தையின்றி கீழ்ப்படிந்து ஈசாக்கை பலியிடுவதற்கு கொண்டு போனான். தேவன் மரித்தோரிலிருந்து ஈசாக்கு மரித்து போனாலும் அவனை உயிர்ப்பிக்க வல்லவர் என்று விசுவாசித்தான். ஆகவே ஆபிரகாமை சந்ததியார் விசுவாச மார்க்கத்தார் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அந்த ஆபிரகாமினுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் புறஜாதிகளுக்கு வர வேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் ஆபிரகாம் யூத கோத்திரத்தில் பிறந்தவன், இஸ்ரவேலன். அவனுக்கு ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தங்களும் கொடுக்கப்பட்டது. புறஜாதியராகிய நாம் அவர்கள் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்காக இயேசு என்ற ஒருவர் அந்த சந்ததியிலே வந்து பிறந்தார். அதைத்தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும்
கலாத்தியர் 3:16 கூறப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியை குறித்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளவும் இவை யாவும் அவர்களுடைய சந்ததியில் பிறந்த அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும். அந்த சந்ததி எப்படி உருவாகிறது? கிறிஸ்து ஆபிரகாம் சந்ததியிலே பிறந்த கிறிஸ்துவின் மூலமாக அந்த சந்ததி உருவாகிறது. அந்த ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதமும் கிறிஸ்து மூலமாக புறஜாதிகளுக்கு வருகிறது. அந்த கிறிஸ்து அவருடைய ரத்தம் சிந்துதல், அதுதான் முக்கியம். எப்படி நாம் தேவனுடைய சந்ததியாக மாறுகிறோம்? புறஜாதியராக இருந்தோ, காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோ, யூதருக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் பூமியில் இருக்கிற ஜாதியாகிய நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய இரத்தத்தினாலே, அவர் அந்த மீட்பை விலைமதிப்பெற்ற இரத்தத்தினாலே நம்முடைய பாவத்தை கழுவும் பொழுது ரட்சிப்பு என்று ஒரு பெரிதான மீட்பு நமக்கு கிடைக்கிறது. அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து அது நம்மை கழுவும் என்று சொல்லி எண்ணி அதை விசுவாசிக்கும் பொழுது தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த ரட்சிப்பு உண்டாகும் பொழுது நாம் அவருடைய காணியாட்சிக்கு உட்படுகிறோம். அவருடைய காணியாட்சியில் ஒரு மனிதனாக மாறுகிறோம். இரண்டாவதாக, அவருடைய பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:14-15 அந்தபடியும் திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பாருங்கள், அவருடைய ஆவியை பெறும் பொழுது, அந்த அபிஷேகத்தை பெறும் பொழுது நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை அடைந்து விடுகிறோம். முதலாவதாக, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது அவருடைய காணியாட்சிக்கு உள்ளே வருகிறோம். புறம்பாக இருந்தோம். நீதிக்கும் நித்திய ஜீவனுக்கும் ரட்சிப்புக்கும் அபிஷேகத்துக்கும் புறம்பே இருந்த நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது காணியாட்சிக்கு உள்ளே வருகிறோம். அவருடைய பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது அப்பா பிதாவே என்று சொல்லுகிற புத்திர சுவிகாரத்தை பெறுகிறோம். அந்த புத்திர சுவிகாரத்தை பெறும் பொழுது இயேசு நம்முடைய சகோதரராக மாறிவிடுகிறார். நாம் காணியாட்சிக்கு புறம்பே இருந்த நாம் இப்பொழுது தேவனுடைய சந்ததியாக மாறிவிடுகிறோம். தேவனுடைய புத்திரராய் மாறிவிடுகிறோம். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும் என்று சொல்ல வார்த்தை இங்கே நிறைவேறுகிறது. அந்த பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை அழைத்து செல்லும்படி மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறது. நாம் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 கனிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே அவை கனிகளிலே நிறைந்து கனி கொடுக்கும் பொழுது தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தேவனை ஆராதிக்க முற்படுகிறோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த துதியை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை அவருடைய சந்ததியாய் மாற்றுகிறார். எப்பொழுதெல்லாம் ஆவியிலே நிரம்பி நாம் ஜெபிக்கிறோமோ தேவன் நம்ம அருகில் இருக்கிறார். நம்முடைய தகப்பனாக, நம்முடைய தாயாக, நம்மை நடத்துகிறவராக, நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனாயிருந்து நம்மளை வழி நடத்துகிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை சந்தோஷப்படுத்துகிறார், நம்மை மகிமைப்படுத்துகிறார், நமக்கு வாக்குத்தத்தங்களை அருளி தருகிறார். பிரியமானவர்களே, இந்த சந்ததி இவ்வுலகில் மட்டும் ஆசீர்வாதத்தை பெறுவதல்ல. இந்த சந்ததி ஒரு நாளும் அழிந்து போவதல்ல. நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. பரலோகத்திலே மகிமையான ஒரு வாழ்க்கை உண்டு. தேவனை துதிக்கிற ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை காலா காலங்கள் அது நிலை பெற்றிருக்கும். அது மாறுவதில்லை. நிலைத்திருக்கிற சந்ததி,
பூமியிலே ஒருவனுடைய சந்ததி 4 தலைமுறை முடிந்து போய்விடுகிறது. ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்ற, தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனை தொழுது கொள்கிற சந்ததி இவ்வுலகிலும் நிலைத்திருக்கும். காலங்கள் நிலைத்திருக்கும். இவ்வுலகிலும் நிலைத்திருக்கும், பரலோகத்திலும் நிலைத்திருக்கும். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு அந்த சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனத்திலே அவர் பின்பகுதியை படித்து பார்ப்போமானால் அவர் சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 61 அதிகாரம் 9 வசனத்திலே அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாத பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். எவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை அவர் நமக்கு அருளி இருக்கிறார் பாருங்கள். அது மட்டுமல்ல, அவர் நம்மை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார், ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த பொழுது உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அவனுடைய சந்ததியிலே ஆசாரியர்கள் தோன்றினார்கள். அவர்கள் லேவி குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவனுடையவர்களாக கருதப்பட்டார்கள். புறஜாதியாராகிய நாம் தேவனுடைய ஆவியை பெற்று அவருடைய காணியாட்சிக்கு உட்பட்டு அவருடைய சந்ததியாக மாறும் பொழுது நம்முடைய சந்ததியிலிருந்து ராஜாக்களும், ஏனென்றால் நம்மை அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று அழைக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு ஜனங்களும், ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய சன்னதியிலே, அவருடைய சந்ததியிலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றுகிறார். உங்களுடைய சந்ததி சந்தானம் அழிந்து போவதில்லை, அது நிலை பெற்றிருக்கும், அது நிலைத்திருக்கும். பிரியமானவர்களே, ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லும்படியாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியை பெற்று தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய சந்ததியை இவ்வுலகிலும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். ஜனங்கள் நடுவில் உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். இந்த பலனை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மை தேவனுடைய இரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய நாமத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய ஆவியை பெற வேண்டும். அந்த பாக்கியத்தை நாம் பெரும்படியாய், அந்த அரிதான காரியத்தை நாம் பெரும்படியாய் தேவனை நோக்கி மன்றாடும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், என்னுடைய பிள்ளையை அபிஷேகம் பண்ணும், என்னுடைய பிள்ளையை ரட்சியும், என்னுடைய சந்ததியை ரட்சியும் என்று நீங்கள் கதறும் பொழுது தேவன் உங்களுடைய குடும்பத்தை தொடுவார். இன்று யோசித்து பாருங்கள், உங்களுடைய வீட்டில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? உங்களுடைய வீட்டிலே எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த அரிதான பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். தேவனிடத்தில் ஒரே நம்பிக்கையோடு முறையிடுங்கள். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை பரிபூர்ணப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இவ்வுலகிலே ஆண்டவரை நாங்கள் வாழ்வது வெறுதா ஆண்டவர். என்னுடைய சந்ததி இந்த உலகிலே பேர் பெற்றதாக இருக்கலாம், ஆனால் வெறுது ஆண்டவரே, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறையா ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லும்படி என்னுடைய சந்ததியை அபிஷேகம் பண்ணுவீராக. எங்களுடைய சந்ததியை ரட்சிப்பின் அனுபவத்திலே அழைத்து செல்வீராக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க கிருபை கொடுப்பீராக. அவர்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்லும் அந்த அரிதான பாக்கியத்தை எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. அந்த பாக்கியத்தை எங்கள் மேல் வையும் என்று சொல்லி நாம் செபிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பூர்ணப்படுத்துவார், குடும்பத்தை பூர்ணப்படுத்துவார், ஒவ்வொருவரையும் ரட்சிப்பார், ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியை பொழிந்தருளுவார், நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்வார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கின்ற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.